ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காய் கடையில் எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த பனிக்காலம் அதுக்கப்புறம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கிளைமேட் சேஞ்சஸ் அப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இந்த வாய்ப்புண்ணு வருதுங்க. வாய்க்குள்ளே புண்ணு, இந்த உதட்டில் வெடிப்பு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சுண்டைக்காயை பருப்போடு சேர்த்து கடைஞ்சி கொடுங்க, ரொம்பவே நல்லது. அதுக்கு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், சுண்டைக்காயை நல்லா ஒரு கல்லில் வச்சு இடித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1-2 விதை இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் முழுசாக விதையோடு சேர்த்தோம்னா சாப்பிட முடியாது. நல்லா நசுக்கி வாஷ் பண்ண பிறகு சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு கொட்டை அளவுக்கு புளி, இதில் லேசான கசப்பு அந்த துவர்ப்பு இருக்கிறதுனால ஒரு கொட்டை அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கலாம். புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2-3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம சுண்டை வத்தலும் சமைச்சு சாப்பிடலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு வத்த குழம்பு வச்சு கொடுத்தோம்னா அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பருப்போடு கடைஞ்சி கொடுக்குறதெல்லாம் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாதத்தோடு சேர்த்து ஊட்டிடலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா 2-3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை கடைஞ்சி நம்ம உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் விருப்பம்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் எப்போவும் தாளிக்கிறா போல் எண்ணெயில் தாளித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இது வாய்ப்புண்ணு மட்டும் இல்லைங்க, வயிற்று புண்ணையும் ஆற்றுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருக்கும் பாருங்கள். நம்ம என்ன தான் கஷாயம் வச்சு கொடுத்தாலும் கஷாயம் குடிக்கவே மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அடிக்கடி இந்த பச்சை சுண்டைக்காயை இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்து பாருங்கள். வயிற்றில் இருக்கிற பூச்சியும் சரியாயிடும். ரொம்பவே நல்லதுங்க. நம்ம பெரியவங்களாக இருந்தால் சுண்டை வத்தல் அப்படியே நெய்யில் வதக்கி கூட 2 தினமும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களுக்கு இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் எப்போல்லாம் கிடைக்குதோ பருப்பில் கடைஞ்சி ஊட்டி விட்டுருங்க, ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது குட்டீஸ்க்கு நிறைய வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாகவே வருங்க. அது எல்லாத்துக்குமே இந்த பருப்பு கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சுண்டைக்காய் பருப்பு கடையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்த பிறகு கொத்தமல்லி இலை தூவி பரிமாறிக்கலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.